இந்திய நாட்டின் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் வேறுபாடு என்ன காண்போம். தமிழ் உயிராணிக்கூடிய அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராவண பாசறை வலைவலி. அன்பிற்குரியவர்களே, இந்திய நாட்டின் சுதந்திரம் என்பது ஆகஸ்ட் 15, 1947. ஆனால் குடியரசு தினம் என்பது ஜனவரி 26, 1950. நண்பர்களே, நாம் 1947 இந்திய நாடு விடுதலை பெற்றாலும் குடியரசு இந்தியாவிற்கென தனியான சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. அதனை உருவாக்குவதற்கு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1950 ஜனவரி 26 அன்று சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய நாடு குடியரசு பெற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு தினத்தன்று கொடியேற்றுபவர், சட்டங்களின் பாதுகாவலர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் டெல்லியிலே கொடியேற்றுவார். மாநிலங்களில் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கொடியேற்றுவார்கள். ஆனால் சுதந்திர தினத்தன்று மத்தியிலே பிரதமர் கொடியேற்றுவார். மாநிலங்களிலே அந்தந்த மாநிலங்களின் முதல்வர்கள் கொடியேற்றுவார்கள். சுதந்திர தினத்தன்று இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களையும் தியாகிகளையும் நினைவு கூறுவார்கள். ஆனால் குடியரசு தினத்தன்று இந்திய நாட்டின் பெருமைகளை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக பேரணி என்பது டெல்லியிலே நடைபெறும். இந்திய நாட்டின் வளர்ச்சியை உலகுக்கு அறிவிக்கும் விதமாக தலைவர்கள் பேசுவார்கள். இந்திய நாட்டின் பெருமைகளை குடியரசு தினத்தன்று பேசுவார்கள். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுபவர் கீழிருந்து கொடியை மேலாக ஏற்றி பறக்க விடுவர். ஆனால் குடியரசு தினத்தன்று கொடி கீழிருந்து மேலாக ஏற்றி மடித்து கட்டப்பட்டிருக்கும். அதனை சுண்டி இழுத்துவிட்டு பறக்க விடுவர். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க விரும்பினா நம்ம ராவண பாசறை வலைவலியை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, அன்பும் வணக்கமும்.